ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நம்ம 2001 நடைபெற்ற பிஜிடிஆர்பியோடைய சைக்காலஜி கொஷின்ஸ் பார்த்தோம். 25 கொஷின் பார்த்தோம். இந்த வீடியோவில் 2002 நடைபெற்ற பிஜிடிஆர்பியோடைய சைக்காலஜி கொஷின்ஸ் ப்ளஸ் ஜிகே கொஷின் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக போட்டிருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஜிக்கல் திங்கிங் இஸ் கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங், ரீசனிங், கிரியேட்டிவ் திங்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், அதில் சிங்கிள் சொல்யூஷன் நம்ம கொண்டு வர்றது. டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படிங்கிறது அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே டிடக்டிவ் ரீசனிங் நம்மளுடைய கன்வர்ஜென்ட் திங்கிங்கில் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் அப்புறம் நம்ம நிறைய லாஜிக்கலான எஃபெக்டிவ் சொல்யூஷன் நம்ம கொண்டு வரலாம். அந்த மல்டிபிள் ஆப்ஷன்லேருந்து சிங்கிள் சொல்யூஷன் நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது நிறைய விதமான ஆன்சர் நம்ம கொண்டு வரோம். நிறைய மல்டிபிள் சாய்ஸான விஷயங்களை கொண்டு வந்துட்டு அதில் இருந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷனை கன்க்ளூஷனாக நம்ம கொண்டு வரோம். அதான் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட் திங்கிங். Anarchy theory of intelligence was advocated by Guilford, Thorndike, Thurston, Spearman. Answer Thurston. Anarchy theory of intelligence அப்படின்னா Thurston அப்படின்னு சொல்கிறாங்க. இது எட்வர்ட் தோர்ண்டைக்கோடைய மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய இதுக்கான ஆன்சர் சி, அனார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தஸ்டோன். இதே மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எட்வர்ட் தோர்ண்டைக். இவர் பார்த்தோன்னா, அதாவது எட்வர்ட் தோர்ண்டைக் எந்த தியரிக்கு கான்ட்ராஸ்டாக மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருப்பார்னா சிங்கிள் ஃபேக்டர் தியரி. அது யாருடையதுன்னா ஸ்பியர்மேன்ஸோடைய சிங்கிள் ஃபேக்டர் தியரி, ஜி ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று லெவல், செகண்ட் ரேஞ்ச், தேர்ட் ஏரியா, ஃபோர்த்து ஸ்பீட். இதெல்லாம் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிரிக்கிறோம். அப்ஸ்ட்ரக்ட் இன்டெலிஜென்ஸ், கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கான செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் தஸ்டோன், லூயிஸ் லியான் தஸ்டோன் அப்படிங்கிறாரு. Which one of the following is not in the scoring category of Rorschach Inkball test? இதில் பார்த்தோன்னா இதை ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 10 இங்க்பால் டெஸ்ட் இருக்குது. எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, டாமினன்ஸ். கண்டென்ட், ஒரிஜினாலிட்டி, லொக்கேஷன், இது மூணுமே இந்த இங்க்பால் டெஸ்ட்டில் வர்றது. இதில் வராதது டாமினன்ஸ். இது எந்த விதமான ஒரு டெஸ்ட் அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபங்க்ஷனிங், இதோட ஐடியாஸ் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது ரிலேட்டடாக வேறு டெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு சில்ட்ரன் அப்ரிஷியேஷன் டெஸ்ட், அவங்களோட எமோஷ்னல் ஃபங்க்ஷனிங், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் நம்ம பார்க்குறது. இது ஒரு விதமான ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் அனலிட்டிக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாக் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஏடி டேட் அப்படின்னா தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு ஆம்பிகியஸான பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கொடுத்துருவாங்க. அதில் மென், விமன் அண்ட் சில்ட்ரன் அவங்களுடைய இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுறது. Next question. The chief proponer of the theory of identical element in transfer of training was Woodworth, Jude, Thorndike, Bagley. Answer Thorndike.
What is the educational significance of Article 45 of the Constitution of India? Condition of working, ensuring a decent standard of life. B. Provision for securing the right to work. Provision for free education. Importance of universal primary education. Answer C or D. சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் 14 இயர்ஸ். பட் இது வந்து எப்போ அமெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் திருத்தி அமைச்சாங்க அப்படின்னா 2002ல் அமைச்சிருக்காங்க, 2002. இதை எது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த டைம் அமெண்ட் பண்ணும் போதுனா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிலோ 6 இயர்ஸ். ஓகே, ஆர்டிகல் 45 வந்து எதுக்குள்ளே வருது? டிபிஎஸ்பிக்குள்ளே வருது, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே வருது. இதுக்குள்ளே 36 to 51 ஆர்டிகல்ஸ் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து 5th கொஸ்டினுக்கு டி. Next, Sainik School in Tamil Nadu is located at Kaveri Nagar, Amaravati Nagar, Kongu Nagar, Ashok Nagar. சைனிக் ஸ்கூல்னா என்ன அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் பார்த்தோம். அதாவது 2001 ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நம்ம சைக்காலஜியில் பார்த்தோம். அதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். 2001 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டிஸ்ட்ரிக்ன்ட்டு. இதில் என்ன நகர்னு கேட்டிருக்காங்க. சைனிக் ஸ்கூல்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அமராவதி நகர். என்ன டிஸ்ட்ரிக்டில் இப்போ கரண்ட்டாக இருக்குன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். Next question. Why have examination was the opinion of? Answer A is Neil. Option B. Choleric group of people or those whose temperamental characteristic is one of the following: emotional weak, emotionally strong, bodily weak, spiritually strong. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எமோஷ்னலி வீக். கோலரிக் அப்படிங்கிறது என்னென்னா எல்லோ பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்ஷியன் க்ரீக் தியரியில் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் 4 ஹியூமர் வரும், அதில் ஒன்று தான் இந்த கோலரிக் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர்டிக்கல் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் states that everyone has the right to life, liberty and security of person கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, ஆர்டிக்கல் 3. The first principle of true teaching according to Sir Aurobindo is A. Learning by doing, B. Nothing can be taught, C. Life-centered teaching, D. Life-oriented teaching. இதுக்கான ஆன்சர் nothing can be taught. ஆப்ஷன் B. Nothing succeeds like success is an illustration for the law of readiness, effect, use, disuse. Answer A. Readiness. When you pursue something what there is no stimulus, it is known as hallucination, illusion, perception, abstraction. Answer A. Hallucination. Intentional and forcible avoidance of painful tendency from the field of consciousness is called selective forgetting, repression, suppression, withdrawal. Answer suppression. 3 concepts that characterize concrete oppression are compensation, egocentrism and object performance. Compensation, reversibility and identity. Egocentrism, animism and realism. Animism, reversibility and object performance. இதுக்கான ஆன்சர் compensation, reversibility and identity. Option B. Rorschach ink-blot test is the most popular test for intelligence, aspiration, motivation, personality. Answer personality. மொத்த டோட்டலாக எத்தனை ink-blot டெஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. The World Cup Football 2002 has
been won by? Answer, South Brazil. 2000 இப்போ கரண்ட்டாக வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். The capital of Uttaranchal state is Raipur, Dehradun, Ranchi, Dispur. Answer, Dehradun. The temple tower found in the Tamil Nadu government state temple is located in Madurai, Srivilliputtur, Tanjavur, Rameswaram. Answer B, Srivilliputtur. Jean-Jacques Rousseau was a great educator of 16th century, 17th century, 18th century, 19th century. Answer C, 18th century. Which one of the following is not connected with the principle of growth and development? Continuity, linear, integration, spiral. Answer B, linear. The material learned today interferes with the recall of what is learned yesterday is termed as active inhibition, retroactive inhibition, proactive inhibition, passive inhibition. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இது ரெண்டுமே ஹெல்த் ரிலேட்டடாக வருது. ப்ரோஆக்டிவ், ரெட்ரோஆக்டிவ் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வருது. ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஓல்ட் மெமரிஸ் வந்து ஹிண்டர் ஆகி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறதுக்கு உதவும். இதே ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம புதுசாக லேர்ன் பண்ண இன்ஃபர்மேஷன், அதாவது நியூ லேர்ன்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஹிண்டர் ஆகி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறதுக்கு உதவும். புதுசாக கற்றுக்கிற ஒரு விஷயம் பழசாக ரீகால் பண்ணுறதுக்கு உதவும் ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்ட்டு. Explicit attention is sustained by instinct, obtained by repeat act of will, sustained by sentiment, obtained by single act of will. Answer B, obtained by repeated act of will. What nutrition and reproduction are to the physiological life, education is to social, said. Answer, John Dewey. இவர் வந்து எதனோட ரிலேட்டடானவர்னா pragmatism. The concept of level of aspiration was first introduced by? Answer B, Dimbo. The Noisy Child and the Silent Mind was written by J. Krishnamurti, John Dewey, Bertrand Russell, Sri Aurobindo. Answer J. Krishnamurti. Who is the psychologist who experimented on conditioning? Answer, Guilford, Pavlov, Maslow, Selden. B, Pavlov. One of the main objectives of educational technology is individualizing instruction, direct means of communication, techniques to improve the infrastructure, choosing from alternative ideas, alternate media. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ஷன் ஏ. Which one of the following is not associated with the step of creativity? Incubation, preparation, inspiration, conclusion. இதுக்கான ஆன்சர் டி, conclusion. Thank you friends. 2002 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2004 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.